Okay. Why do some diseases spread from person to person while others don't? Hi guys, this is Farid Narayan studying 8th standard. So let's get into the video. இன்னைக்கு லஞ்ச் பார்த்துட்டீங்களா? ஏன் சில டிசீஸ் மட்டும் பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆகுது, சில டிசீசஸ் பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு லஞ்ச் பார்த்துட்டீங்களா? சரி, ஓகே. டிசீசஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு டிசீஸ்னா நம்மளோட நார்மல் வெல்பீயிங்கை அஃபெக்ட் பண்ணுறதுனா டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட அது வந்து நம்ம that can cause a sickness, tiredness and can affect our organ system. இது வந்து டிசீஸ், இது வந்து நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது. டிசீசஸ்ல டூ டைப்ஸ் இருக்கு, கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஃபர்ஸ்ட் கம்யூனிகபிள் டிசீசஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கம்யூனிகபிள் டிசீஸ்னா the disease that transmits from person to person. கம்யூனிகபிள் டிசீஸ்னா ஒரு டிசீஸ் வந்து ஒரு பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆகிறது தான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லுவோம். இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து அக்யூட் டிசீஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த டிசீஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டைம் வரைக்கும் தான் அந்த டிசீஸ் நம்ம பாடியில் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸாக நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு வந்து காமன் கோல்டு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஏன்னா காமன் கோல்டு வந்து பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு டிசீஸ். அதுக்கப்புறம் நிறைய டிசீசஸ் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். டியூபர்குலோசிஸ், COVID-19, சிக்கன் பாக்ஸ், இந்த டிசீஸ்லாம் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ரெண்டு விதமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஒன்று டைரக்ட் டிரான்ஸ்மிஷன், ஒன்று இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். டைரக்ட் டிரான்ஸ்மிஷன்னா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, நம்ம ஒரு பர்சனோட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கும் போது டைரக்ட் டிரான்ஸ்மிஷனாக கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. லைக் எக்ஸாம்பிள் ஹேண்ட் ஷேக், இது வந்து டைரக்ட் டிரான்ஸ்மிஷனாக ஸ்ப்ரெட் ஆகுது. இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷனாக வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் வழியாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறமா காஃப் வழியாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ ஒரு பர்சன் வந்து காஃப் பண்ணுறாங்கன்னா அது வழியாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இன்டைரக்டாக. இதுதான் வந்து இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். அதுக்கப்புறம் இன்னொரு வழியாக எப்படி கம்யூனிகபிள் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, இன்செக்ட்ஸ் வழியாக கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோ வந்து ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து நம்மளோட பாடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டெங்கு ஃபீவர் வருது. இது ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த டிசீஸ் காசிங் இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா வந்து ஒரு பர்சன் டு பர்சன் அது ஸ்ப்ரெட் ஆகுது. அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, நம்மளோட நார்மல் டெய்லி லைஃப் ஸ்டைல் வச்சு தான் அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படின்னா அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஜெனட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் அன்ஹெல்தி ஃபுட் தான் நம்ம சாப்பிட்றதாட்டி அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. லேக் ஆஃப் எக்ஸசைஸ், நம்ம இப்போ டயபிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. டயபிட்டிஸ்ன்றது சுகர். இப்போ நம்ம பாடியில் வந்து சுகர் இருக்குது. நம்ம சாப்பிட்டோன்னே நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த சுகர்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைலுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ நம்ம எக்ஸசைஸே பண்ணாமல் இருந்தோம்னா அதுதான் நம்ம பாடியில் சுகராக சேவ் ஆகி டயபிட்டிஸ் வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்னாலையும் வந்து நம்மளுக்கு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து காஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் ஜெனட்டிக்ஸ், இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி யாராவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருந்ததுன்னா இப்போ நம்மளுக்கும் வர சான்சஸ் இருக்குது. இது ஜெனட்டிக்ஸ் வழியாகவும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ், கேன்சர், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீசஸ், ஆஸ்மாலாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் வரும். இப்போ வந்து ப்ரிவென்ஷன், ஃபர்ஸ்ட் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு எப்படி நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்? பை மெயின்டைனிங் அவர் பர்சனல் ஹைஜீன். நம்ம பாடி நம்ம க்ளீன் அண்ட் சேஃபாக வச்சுக்கிட்டோம்னா கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது கம்மி தான். அதுக்கப்புறம் மெயின்டைனிங் அ ஹெல்த்தி டயட், எக்ஸசைசிங், வேக்சினேஷன், வாஷிங் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு என்ன பண்ணணும்னா அதுக்கும் நீங்கள் ஹெல்த்தி டயட் எடுக்கணும். மெயின்டைன் ஹெல்த்தி டயட், எக்ஸசைசிங் and avoiding junk food, டாக்டர்ஸ் கிட்ட ரெகுலர் செக்அப் போகிறது, ensure that no other diseases infect your body. இதான் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நான் கம்யூனிகபிள் டிசீஸும் உங்களுக்கு வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்காது. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், some diseases can be spread and some diseases cannot be spread. இதுதான் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், some diseases can spread but some cannot spread. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம குட் ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்ணணும்னா இதுதான் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் டு. தேங்க்யூ.